பரமன்னு பயலு பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. படிடா ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. ஏ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பர்மா. நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் அப்படின்றது கரெக்டாக சொல்கிறாங்களா? அது எப்படி அந்த காமெடி நம்ம கூட நம்ம தலை இருக்க வேறு தலை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனலில் மக்களே அந்த பொண்ணான கையில் அந்த பட்டனை அமுத்தி விட்டு போயிருங்க. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. போயிடுங்க. அவர் கூட சப்ஸ்கிரைப்னு சொல்ல மாட்டார். சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் செய்ய இந்த மாதிரி வந்து நம்ம பிரதர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணி சாவடிப்பான். என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. முதுகிழம்பு தெரியும். என்னது அது? நம்ம பிரதர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? எப்படி சொல்கிறாங்கன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்ணன் டேவிட் அண்ணா சொல்லுங்கண்ணா. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்டர் பரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்டர் பரமாச்சாரியை நீ கரெக்டாக தெளிவாக சொல்லுங்க. என்ன இருக்கு கரெக்டாக நீங்க ஸ்டார்ட்னு சொல்லிட்டு அமுத்தினா தானே நான் பேசுறேன். ரெடி ஸ்டார்ட். இந்த சேனல் பரமாச்சாரி பரமாச்சாரி பிரம்மச்சாரி ஏதோ ஒன்று நினைச்சிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் மிஸ்டர் பரமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பரமா பூசாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. இப்படி எல்லாம் பேசணும் எப்படி? நீங்க பேசுங்க, அவருக்கு இருக்கு. மிஸ்டர் பரமாச்சாரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர்ண்ணா. அடுத்து அண்ணன் ரவியா இருக்கு, சொல்லுங்க. என்ன சேனல் அது? என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சேனல் என்ன பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பரமா. சொல்லுங்க மிஸ்டர் பரமா இந்த சேனலை பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து தம்பி நாகராஜ் சொல்லுங்க. இன்னும் வருஷம் ஹலோ 2 நிமிஷம். ஹலோ, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வருதா நாகராஜ் என்னடா சொல்ல? வெக்கப்படாதீங்க, உங்கள் வார்த்தைகளை பொண்ணான வார்த்தைகளை எடுக்கணும். சொல்றா, மிஸ்டர் பர்மா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கைய அந்த கப்ஸா இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஸ்கரன், அது தம்பி பாஸ்கரன். இப்போ வந்து சோறு போட்டுருங்க. நம்ம வந்து போயிருங்க, பொங்கல் போடுங்க. சொல்லு அனைவரும் டேய் சும்மா சிரிப்பு காமிச்சுட்டு எல்லாரும் மிஸ்டர் பர்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அண்ணனுக்கு பொண்ணான கையை வச்சு அண்ணன் ரிப்ளை பண்ணாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற அவ்வளோதான். சொல்லுங்கண்ணா. நான் திரும்பி சொல்றேன். இந்த குரூப்லேயே வந்து ரொம்ப வயசானவர் அண்ணன் தான். சாரி சார், எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. அதான் சொல்லக்கூடாதுண்ணா. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர்ண்ணா. பரவாயில்ல வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பண்ண அவன் சேனல் யாருக்குமே தெரியாது. அவன் சேனல் தெரியணும்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு நான் அவனால முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணியிருக்கேன். சொல்லி அவர்தான் நல்லா செய்யறாரு. எல்லாம் செய்யறாரா? என்ன செய்யறாருன்னா பட்டன் எல்லாம் என்னடி சொல்ற? நல்லா செய்யக்கூடிய ஆள் தான் உங்களுக்கு வேணும்னா இவரு நல்லா செய்யக்கூடிய ஆள் தான். செஞ்சு டயர்டாகி படுத்து. நீ என்ன சொல்ற? அதாவது பட்டன் என்னடி சொல்ற? வேற என்ன சொல்லுங்க நீங்க. உங்களோட அட்வைஸ் என்ன? சின்ன இந்த தம்பிக்கு என்ன ஒரு அட்வைஸ்? இந்த சேனல் நல்லா மேலும் நல்லா வளர அவங்களுடைய கிருபை ஆண்டவர் ஆசீர்வாதம் பாருங்க. கடவுள் வந்து தப்பா பாட்டு பாடி வெறுப்பேத்துறான். வந்து சொல்றியா பரமா பயல சொல்றான். இப்போ சொல்றான் பரமன்னு பயலு. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. நாங்க பன்னியும் தின்போம், இல்ல நாங்க காலேஜ்ல பன்னியும் தின்போம், காலேஜ்ல பொண்ணையும் தூக்கும். பண்ணு பயலுங்க. என்ன இது? பாஸ்கரை பத்தி ஒன்று சொல்லி ஆகணும். அவங்க ஊர் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு தண்ணி எதுவுமே இருக்காது, கரண்ட் எதுவுமே இல்லை. அந்த ஊர்லேருந்து வந்து கோயம்புத்தூரில் ஒரு படித்து ஒரு பெரிய ஆளாக வந்திருக்கான் அப்படின்னா அது வந்து பாடக்கூடிய விஷயம். கைத்தட்டு ஆராய்ச்சி இருந்தாலுமே
சூப்பருங்க. அதே நேரம் கோயம்புத்தூர்ல வந்து 3 நேரம் குளிக்கிறாரு, 3 நேரம் பல்லு வளர்க்குறாரு. அதனால அந்த தண்ணியோட சிக்கனத்தை இவருக்கு இன்னும் நம்ம வந்து உணர்த்தணும். சொல்லி கொடுக்கணும். அவர் தண்ணி தண்ணி செலவு செய்கிறார். அவன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பயும் பாட்டில் தான் குடிப்பார். பாட்டில் தண்ணி எப்படின்னா 3 வேளைக்கு குளிச்சு 3 நேரம் பாட்டிலே குளிக்கிறார் மிஸ்டர் நாகராஜ். எப்ப பார்த்தாலும் கொடி போடுறான். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் அவனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கரோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாராஜ் நீ என்ன சொல்றது? அண்ணன் 3மே பண்ண மாட்டாரு. தண்ணி எவ்வளவு சிக்கனமா பயன்படுத்தணுமோ அது டேவிட் அண்ணன் தான் கத்துக்கிறணும். நீயும் இல்ல நீயும் டேட் என்ன ஏதோ பாட்டில்ல தண்ணி வாங்கி குடின்னு கேள்விப்பட்டேன். ஆனா ஆமாண்ணா வாட்டர் பாட்டில் அந்த வாட்டர் பாட்டில் இல்லப்பா 180 நாகராஜ் பெல்லுக்கு டின் அடிச்சு விட்டுருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டின் அடிங்க. நீங்க என்ன நாராஜுக்கு ஒரு சில கருத்துக்கள்? நாகராஜ பத்தியா? அவன் நல்ல பையன் தான். அவனும் நல்ல பையன் தான். இந்த போனுக்கு பின்னாடி இருக்காங்க அவன் தான் ரொம்ப அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு யாருக்கு எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ வந்து கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்ணோம்? ஷேர் பண்ணுங்க, பண்ணிடலாம்.